அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமேன். கிறிஸ்மஸ் ஒரு வழியா முடிஞ்சிருச்சு. அடுத்தது புது வருடத்துக்குள்ள நாம் போகிறோம். இன்றைக்கு வருஷத்தின் கடைசி ஞாயிறு. அல்லேலூயா. இத்தனை காலம் எப்படி ஆராதித்தோமோ தெரியாது. இன்றைக்கு சிறப்பாக ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு உள்ளத்திலிருந்து நன்றி பலி ஆண்டவருக்கு செலுத்த போகிறோம். இன்றைக்கு எல்லா பாட்டும் நன்றி பாட்டு தான். அதனால் நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக ஒரு சங்கீத பகுதியை நாம் வாசித்து விட்டு நாம் பாடல் வேலைக்குள்ளே கடந்து செல்வோம். என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 67. சங்கீதம் 67 என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் அதை சேர்ந்து வாசித்து விட்டு நாம் பாடல் வேலைக்குள்ளே கடந்து செல்வோம். வேதம் இருந்தால் வேதத்தை எடுத்து பார்த்து வாசிங்க. வேதம் கொண்டு வராதவர்கள் டிஸ்பிளே நீங்கள் பாருங்கள். சங்கீதம் 67 நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்பிக்கப்பட்ட சங்கீத பாட்டு. தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியிலுள்ள ஜாதிகளை நடத்துவீர். ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கெம்பீரத்தோடே மகிழ கடவர்கள். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. பூமி தன் பலனை தரும். தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியின் எல்லைகளெல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். மறுபடியும் சொல்லுங்க. தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியின் எல்லைகளெல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். அல்லேலூயா. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. பிரதர், சிஸ்டர், தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த வருஷத்தில் எத்தனை நன்மை உங்களுக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார் சொல்ல முடியுமா? ஆமாம், எனக்கு நிறைய நன்மை ஆண்டவர் செய்திருக்கிறார். உங்க கையை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். எத்தனை நன்மைகள். அல்லேலூயா. பாடுவோமா? எத்தனை நன்மைகள் எனக்கு செய்து எப்படி நன்றி சொல்லுவேன் என்கிற பாடலை பாடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தி தேவனை உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தி தேவனை உம்மை துதிப்பேன். தேவனை உம்மை துதிப்பேன். ஐயா, எத்தனை நன்மைகள், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டி நீ
நன்மைகள் எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே கிருபையால் ரட்சித்தீரே, கிருபையால் ரட்சித்தீரே. ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஓ நன்றி ராஜா. எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காக மரித்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர், எனக்காய் மீண்டும் வருவீர். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம், கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ, காலமெல்லாம் காத்தீ. ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஓ நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்காக இரத்தம் சிந்தியதற்காக நன்றி, நம்மளை இரட்சித்ததற்காக நன்றி, நம்மை மீட்டதற்காக நன்றி, நமக்கு கிருபை கொடுத்ததுக்காக நன்றி, நம்மை இத்தனை நாள் காத்ததற்காக நன்றி. எத்தனை நன்றி சொல்ல வேண்டும். அல்லேலூயா, ஆமேன். பாருங்கள், என்னுடைய நண்பர் ஒருத்தர் என்னோட கூட வேலை செய்து கொண்டிருந்தார். நன்றாக வேலை செய்து கொண்டிருந்த நபர் திடீரென்று அவருக்கு ஒரு மாதிரி சளி பிரச்சனை. கொண்டு போய் டாக்டர்கிட்ட போய் காட்டினார். சளிக்கு அவர் அது என்னது, இந்த ஆக்சிஜன் இல்லை, நெபுலைசேஷன் அதெல்லாம் வச்சு அந்த சளியெல்லாம் கரைச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. திரும்ப அவருக்கு மூச்சு திணறல் இருந்துச்சு. இசிஜி எடுத்து பார்த்தாங்க. இசிஜியில் அவருக்கு ஹார்ட்டில்
மைல்டாக பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி காட்டுச்சு. சரி, ஒரு நல்ல ஹார்ட் டாக்டரை போய் பார்ப்போன்னு சொல்லிவிட்டு அவர் நைட் என்னோட கூட பேசினார். இப்படி இருக்குதுங்கிறப்ப அவர் என்னோடய ஒய்ஃப் நர்ஸாக இருக்கனால அந்த இசிஜி எனக்கு அனுப்பிச்சி இது என்னான்னு பாருங்கள் ஜேம்ஸ் அப்படின்னாரு. நான் என்னோடய ஒய்ஃபுக்கு அனுப்பிச்சி கேட்டப்போ என்னோடய ஒய்ஃப் அதை பார்த்துட்டு ஹார்ட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, அதனால் ஒரு நல்ல ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்குறது நல்லது அப்படின்னு என் ஒய்ஃப் சொன்னாங்க. நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லி நாளைக்கு என்ன பண்ணுவோம், காலையில் ஹாஸ்பிட்டல் போவோம் ஜாக்கிரதை. என்னுடைய ஒர்க் பார்ட்னர் அவர் என்னோட கூட நல்லா நானும் அவர் தான் வேலை சேர்ந்து ஒரு பேர் ரவி. காலையில் போவோன்னு சொல்லி நைட்டு அவரோட கூட 11 மணிக்கு பேசிட்டு காலையில் சரி எப்படி போகலாம் அப்படிலாம் பிளான் பண்ணிவிட்டு இருக்கும். என்கிட்ட காசு இல்லை அப்படின்னாரு. சரி காசை பற்றி கவலைப்படாத, ஏதாவது பிரட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆறுதல் நைட்டு பேசுகிறப்ப என்கிட்ட அழுதார் அவர். ஆனால் ஆறுதல் சொல்லிவிட்டு விடிஞ்சு பார்த்தா காலையில் என்னுடைய ஃபோனில் 5:30 மணிக்கெல்லாம் ஏகப்பட்ட மிஸ்டு கால். அந்த மிஸ்டு கால் எடுத்து பார்த்தா எல்லா நண்பரும் ரவியோட அந்த தொடர்பில் உள்ள ஆட்களாக இருந்துச்சு. எனக்கு அதை பார்க்கவே ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடுச்சு. என்னடா ரவியோடைய அந்த நட்பில் உள்ள ஃபோனாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கொண்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் ஒன்று வந்துச்சு. என்னால் எடுத்து பார்க்கும்போது ரவி செத்து போயிட்டார். காலையில் மூச்சு திணறா இருக்குனாரு. ஆஸ்பத்திரி கொண்டு போகிற வழியிலேயே இறந்து போயிட்டார். மனுஷனுடைய வாழ்க்கையை பாருங்கள், நிச்சயமில்லாத வாழ்க்கை. என்ன அவரோட தெய்வத்துக்காக அவர் ஒரு இந்து அந்த தெய்வத்துக்காக அவர் செய்யாத காரியங்கள் கிடையாது. தன்னோட உடலை வருத்தி அவ்வளவு செய்தார். ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை, 6வது படிக்கிற பொம்பளை பிள்ளை, ஏஜ் கூட அட்டன் பண்ணலை. ரொம்ப லேட் மேரேஜ். அவர் வயசு 50 வயசில் இப்போ தான் 6வது படிக்கிற பொம்பளை பிள்ளை அவருக்கு போயிட்டார். யார் என்ன சொல்ல முடியும் பாருங்கள். ஆனால் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு என்ன பண்ணியிருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார். நாம் அல்பாயுசில் போக மாட்டோம். அல்லேலூயா சொல்லுவோமா? நமக்கு அகால மரணம் கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ, இதுவரை அவர் கிருபையாய் நம்மை காத்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? நம்மை கொல்ல, நம்மை அழிக்க, நம்மை கெடுக்க, நம்மை நாசமாக்க சத்ரு தினம் தினம் எவ்வளவோ திட்டங்களை தீட்டிக் கொண்டிருந்தாலும் கூட நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. பாடுவோமா? நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம் என்கிற பாடலை பாடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து உற்சாகமாக கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா என்னைய துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தேன். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தேன். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா கர்த்தர் செய்த
நன்மைக்காக நம்மை மறவா அவர் கிருபை என்னையே துதிக்க வந்தோ. பாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தி பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. பாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தி பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. கர்த்தர் செய்த நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை என்னையே துதிக்க வந்தோ. தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக செய்தி. கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தி. தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தி. நின்ற போது கண்மணியே என்று என்னை அழைத்தி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா கர்த்தர் செய்த நன்மைக்காக நம்மை மறவா. செங்கடலை நடுவாய் பிரித்த தங்கள் தேவனின் கரமே. செங்கடலை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே. தாங்கியதே இந்நாள் வரையும் தயவாய் மாதயவாய் தயவாய் மாதயவாய். தாங்கியதே இந்நாள் வரையும் தயவாய் மாதயவாய் தயவாய் மாதயவாய். நன்றியால் பாடிடுவோ நன்றியால் பாடிடுவோ. நல்லவரேசு நன்மைகளை நினைத்தே நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே உயிர்ப்பித்து உயர்த்தினார் உன்னதமர் உடன் சுதந்திரராயிருக்க. உயிர்ப்பித்து உயர்த்தினார் உன்னதமர் உடன் சுதந்திரராயிருக்க. இருவையின் மகதானமது வரும் காலங்களில் விளங்க காலங்களில் விளங்க. இருவையின் மகதானமது வரும் காலங்களில் விளங்க காலங்களில் விளங்க. நன்றியால் பாடிடுவோ நன்றியால் பாடிடுவோ. நல்லவரேசு நன்மைகளை நினைத்தே நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. ஜீவனை தியாகமாய் வைத்த பலர் கடும் சேவையில் மரித்தார். ஜீவனை தியாகமாய் வைத்த பலர் கடும் சேவையில் மரித்தார். சேர்ந்து வந்து சேவை புரிந்து சோர்ந்திடாது நிற்போம் சோர்ந்திடாது நிற்போம். சேர்ந்து வந்து சேவை புரிந்து
விடாது நிற்போ, நன்றியால் பாடிடுவோ, நன்றியால் பாடிடுவோ. நல்லவரே நல்கிய எல்லாம், நல்லவரே நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்து மித்ருக்களான பல நன்றி இழந்தே சத்துருக்களாயினரே. மித்ருக்களான பல நன்றி இழந்தே சத்துருக்களாயினரே. சத்தியத்தை சார்ந்து தேவ சித்தம் செய்திடுவோம், நாம் சித்தம் செய்திடுவோம். சத்தியத்தை சார்ந்து தேவ சித்தம் செய்திடுவோம், நாம் நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து, நல்லவரே நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து, நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகர் இல்லை, அநேகர் ஆண்டவருக்குள்ள வந்த அநேகர் இல்லை பாருங்க. மித்ருக்களான பலர் நன்றி இழந்து சத்துருக்களாயிட்டாங்க. யாருக்கு? ஆண்டவருக்கு. அநேகர் ஆண்டவரை அறியாம, உள்ளத்தில் ஆவியில் பிறக்காம, ஏதோ ஒரு காரணத்துக்காக கிறிஸ்துவை தொட்டு பார்த்து விட்டு, நன்றி அனுபவித்து விட்டு, நல்லதை ருசித்து விட்டு, ஏதோ ஒன்று கிடைக்கலங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாங்க? போயிட்டாங்க. போனவங்க போகட்டும், நாம நன்றி உள்ளவங்களாக இருப்போம். அல்லேலூயா. 10 குஷ்டரோகிகள் ஆண்டவரிடத்தில் சுகம் பெற்று சென்றார்கள். யார் நன்றி சொல்ல வந்தா? ஒரே ஒரு ஆள். ஆண்டவர் கேட்டாரா இல்லையா? மற்ற 9 பேர் எங்கப்பா? என்னப்பா 10 பேர் நன்மை வாங்கிட்டு போனீங்க, ஒருத்தர் மட்டும் வந்திருக்கியேப்பா. ஆண்டவர் நன்றி எதிர்பார்க்கிறார், நன்றியுள்ள இருதயத்தை எதிர்பார்க்கிறார். அவருடைய பிள்ளைகள் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவரை போற்ற வேண்டும் என்பதிலே அவர் பிரியப்படுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? நன்றி சொல்லி இயேசுவை பாடுவோம், நன்மை செய்த அவரை நினைப்போம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நாள்தோறும் அவரை துதிப்போம் என்கிற பாடலை நாம் அனைவரும் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். என்னோட கூட சேர்ந்து ஆண்டவரை நீங்களும் மகிமைப்படுத்துங்கள். நன்றி சொல்லி இயேசுவை பாடுவோம், நன்மை செய்த அவரை நினைப்போம். நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நாள்தோறும் அவரை துதிப்போம். நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நாள்தோறும் அவரை துதிப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சமாதானம் சந்தோஷம் தந்தி உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சாத்தானை மேற்கொள்ள செய்தி உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சமாதானம் சந்தோஷம் தந்தி உமக்கு நன்றி. சாத்தானை மேற்கொள்ள செய்தி உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. துன்பம் அதில் காத்தீர் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. துயரம் அதை நீக்கினீர்
அல்லேலூயா அல்லேலூயா. பாதம் இடராமல் காத்தி உமக்கு நன்றி உமக்கு நன்றி. பரிசுத்த வாழ்வை கொடுத்தி உமக்கு நன்றி உமக்கு. பாதம் இடராமல் காத்தி உமக்கு நன்றி உமக்கு நன்றி. பரிசுத்த வாழ்வை கொடுத்தி உமக்கு நன்றி உமக்கு நன்றி. ஜெபிக்க உதவி செய்தி உமக்கு நன்றி உமக்கு நன்றி. கொடுக்க உதவி செய்தி உமக்கு நன்றி. ஓ ஜெபிக்க உதவி செய்தி உமக்கு நன்றி உமக்கு நன்றி. கொடுக்க உதவி செய்தி உமக்கு நன்றி உமக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. புதிய பாடலை தந்தி உமக்கு நன்றி உமக்கு நன்றி. புதிய கிருபைகள் தந்தி உமக்கு நன்றி உமக்கு நன்றி. புதிய பாடலை தந்தி உமக்கு நன்றி உமக்கு நன்றி. முடிந்தவர்கள் எளிமை நிற்கலாமா? யாவரும் எளிமை நின்று பலவீனம் அதை நீக்கி உமக்கு நன்றி உமக்கு நன்றி. பலனை தினம் கொடுத்தீர் உமக்கு நன்றி உமக்கு நன்றி. பலவீனம் அதை நீக்கினீர் உமக்கு நன்றி. தினம் கொடுத்தீர் உமக்கு நன்றி உமக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. குற்றங்களை மன்னித்தாரே நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே நோய்கள் நீக்கினாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே ஜீவனை மீட்டாரே. ஓ படுகுழியில் நின்று மீட்டாரே ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த தேவ பிரசன்னம் உங்களை தொடுகிறது. கர்த்தர் வந்திருக்கிறார். கர்த்தர் செய்த அப்பா கர்த்தர் செய்த கர்த்தர் செய்த கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மையை பெற்றுக்கொள் தேவ பிள்ளையே. வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் கர்த்தர் செய்த அப்பா நாங்க மறக்கல டேடி. எத்தனை நன்மை ஒரு நாளும் மறவா. கர்த்தர் செய்த ஓ ரிவன சந்தரதவன ரிவரக
கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. பலனை பெற்றுக்கொள் தேவ பிள்ளையே. பாடும்போதே தேவ பலன் இறங்குகிறது. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த செய்த ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் ரெண்டு கையை தட்டி கர்த்தர் செய்த நன்மைகளை கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கரங்களை தட்டி நன்றாய் கரங்களை தட்டி எத்தனை நன்மை செய்தார், எவ்வளவு கிருபையாயிருந்தார், எவ்வளவு தயவாயிருந்தார், எத்தனை முறை நம்மளை மன்னிச்சார். கரங்களை நன்றாய் தட்டி ஆத்துமாவே, என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் தியங்குகிறாய்? என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன், நான் இன்னும் துதிப்பேன். சொல்லுங்க, உங்க ஆத்துமாவை பார்த்து சொல்லுங்க தேவப்பிள்ளை. ஆத்துமாவே கலங்காத, கலங்காத, எதிர்காலத்தை குறித்து கலங்காத. அவர் உன் ரட்சிப்பு, அவர் உன் தேவன். சொல்லுங்க, அவரே என் ரட்சிப்பு. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, அவரே என் தேவன். அதனால இன்னும் நான் அவரை துதிப்பேன், இன்னும் நான் அவரை துதிப்பேன். எத்தனை நன்மை, எத்தனை நன்மை செய்திருக்கிறார். மறந்துட்டீங்களா? மறந்துட்டீங்களா தேவ பிள்ளையே? ஹல்லேலூயா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீ செய்த நன்மைகள் எத்தனை பேரால சொல்ல முடியும்? அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த
அந்த மழையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. கரங்களை உயர்த்தி நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி, என் ஜீவனாம் எல்லாம் நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி, என் ஜீவனாம் எல்லாம். வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்திரையா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தி. பாதம் அமர்ந்து நான் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. இயேசு ராஜா, ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி, என் ஜீவனா எல்லாம் நான் ஏறெடுப்பே நன்றி பலி, என் ஜீவனா எல்லாம். துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் அதிசயம் செய்தீரை. அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் ஆறுதல் தந்தீரையா. தேவ பிள்ளையே, தேவ பிள்ளையே, இயேசு ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. தேவ பிள்ளை, சரியாக 2021 வருடம் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு துன்பம், மனிதர்களை நம்பி ஒரு மிகப்பெரிய துரோகத்துக்குள்ளாக, ஒரு வஞ்சகத்துக்குள்ளாக நான் சென்று விட்டேன். நானும் என் மனைவியும் சம்பாதித்த, வைத்த கட்டி வாயை கட்டி சேர்த்த மொத்த பணங்களும் ஒரு இடத்துல போய் முடங்கி கொண்டு விட்டன. தாங்க முடியாத துன்பம், வேதனை, வெட்கம், அவமானம், மிகுந்த மன அழுத்தம். கர்த்தருக்குள்ள இல்லைன்னா நிச்சயமாகவே வாழ்க்கையை முடித்து கொண்டக்கூடிய ஒரு சூழல்.
மனிதர்களை நம்புவதன் மூலமாக, கர்த்தருடைய பிள்ளைகள் தான், கர்த்தருடைய பிள்ளைகளை நம்பி மோசம் போன ஒரு வருஷம். என்னால் என் குடும்பமும் பாதிக்கப்பட்டார்கள். என் அக்கா பாதிக்கப்பட்டார், என் மாமா பாதிக்கப்பட்டார், என் அம்மா என் அப்பா எல்லாம் பாதிக்கப்பட்டாங்க. எல்லாரும் நமக்குள்ள பாதிக்கப்பட்டிருக்காங்களேன்னு சொல்லி ஒரு குற்ற உணர்வு, வாழ்க்கையே வெறுத்து விட்டது. தேவ பிள்ளைகள், மிகுந்த துன்பையின் வாழ்க்கையிலே அதுபோல ஒரு துன்பத்தை பார்த்ததே கிடையாது. பொருளாதாரத்திலே மிகுந்த கஷ்டம், சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுகிற ஒரு சூழலில் நானும் என் குடும்பமும் பிள்ளைகளும் தள்ளப்பட்டு மிகுந்த நெருக்கம். யாரிடத்திலுமே ஆறுதல் கிடையாது. ஆறுதல் கொடுக்க வேண்டியவங்கெல்லாம் வசைபாடினார். உங்க சமூகத்தில் கண்ணீரோடு சொல்லுகிறேன், அந்த காலங்களை கடக்க கர்த்தரே உதவி செய்தார். அவர் தூக்கி சுமந்தார் எங்களை. தேவ பிள்ளையே, இது போல நீங்களும் கடந்து வந்திருக்கலாம். வெளியே சொல்ல முடியாத துன்பத்தில் நீங்க கண்ணீர் வடிச்சிருக்கலாம். 2025 வருடத்தில் உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் பார்த்திருக்கிறார். உடைந்து நீங்க அழுத கண்ணீர், நீங்க இருதயம் நொறுங்கி விட்ட தேவ சமூகத்தில் முழங்கால முடக்கினீர்கள், அதை கர்த்தர் பார்த்திருக்கிறார். நிச்சயம் நீங்க கர்த்தருடைய கரத்தில் இருக்கீங்க தேவ பிள்ளையே. அவர் உங்களை கைவிடவே மாட்டார். 2021, 2022, 2023, 2024 இன்னும் பிரச்சனை தீர்ந்த பாடில்லை. 2025, 2026 வர போகிறது. கர்த்தரே சுமக்கிறார், அவரே எங்களை சுமக்கிறார். என்னை சுமந்த ஆண்டவர் உங்களையும் சுமப்பார். என்னுடைய அனுபவத்திலே சொல்லுகிறேன், யாரையும் நம்பி விடாதீர்கள். பண விஷயத்திலே தாண்டோணித்தனமாய் முடிவெடுத்து விடாதீர்கள். உங்க வாழ்க்கையில எந்த முக்கியமான நிகழ்ச்சிக்கும் கர்த்தரை கேட்டு முடிவெடுங்கள். யாரையும் நம்பாதீங்க. எவ்வளவு பெரிய ஆவிக்குரிய முதிர்ச்சி பெற்றவங்களா இருந்தாலும் நம்பாதீங்க. கர்த்தரை மட்டும் நம்புங்க. ஒரு பேச இந்த சரணத்தை பாடுவோமா? கரங்களை உயர்த்தி. துன்பத்தின் பாதை நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. துன்பத்தின் பாதை நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. அன்பரும் கரத்தா அனைத்து அனைத்து தினம் அதிசயம் செய்தீரையா. அன்பரும் கரத்தா அனைத்து அனைத்து தினம் ஆறுதல் தந்தீரையா. 2 கையை உயர்த்தி நன்றி ராஜா. ஒரு விசை நன்றி ராஜா, நன்றி ராஜா. ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா. இயேசு ராஜா, நன்றி ராஜா. இயேசு ராஜா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நேரெடுப்பே நன்றி பலி. என் ஜீவனாலெல்லாம் நான் நேரெடுப்பே நன்றி பலி. துன்பம் எதற்கு? துன்பம் நான் பக்குவப்படுவதற்காக. துன்பம் எதற்கு? நாம் பலனடைவதற்காக. துன்பம் எதற்கு? நாம் எத்தனை பலவீனமானவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக. துன்பம் எதற்கு?
கர்த்தரை சாராமல் இனி எதையும் செய்யக்கூடாது என்பதை அறிந்து கொள்வதற்காக. துன்பம் எதற்கு? நான் இல்லாம உன்னால வாழ முடியாதுப்பான்னு கர்த்தர் சொல்லி தரதுக்கு. தேவ பிள்ளையே, துன்பத்தில் நடந்து கொண்டிருக்கீங்களா? நீங்கள் பாக்கியவான். கர்த்தர் உங்களை சுமக்கிற தேவனாக இருக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, இரட்சகர் இயேசுவின் நாமத்தின் மூலமாக இந்த ஆராதனின் வேளையின் சகல துதி கனமகிமை எல்லாவற்றையும் உங்கள் பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். ஏற்று மகிமைப்படுங்க, எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அமர்ந்து கொள்ளுங்க.